வணக்கம் நண்பர்களே, 5/7/2025 இன்று முதல் அமலுக்கு வரும் 8 முக்கியமான அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் தனிநபர்கள் சிறுதொழில் நிறுவனங்கள் பெறும் கடன்களில் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் அதற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, கடந்த ஓராண்டில் தேர்வுகளை நடத்தி தமிழக அரசு பணிக்கு இதுவரை 17,702 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, கல்லூரி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, 2025 ஜூலை 2 முதல் 7 வரை மற்றும் 9 முதல் 14 வரை காரைக்கால் டு திருச்சி பயணிகள் ரயில் மற்றும் காரைக்கால் டு திருவாரூர் இடையே ரத்து செய்யப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தேர்வு கிடையாது, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 104 காலி இடங்கள் அறிவிப்பு. அதாவது கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோயம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட சுகாதார அலுவலகம், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பு, திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக சென்னையில் சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தெரிவித்துள்ளார்.